இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வெற்றி அப்பா இங்க வா. கொடுங்க அத்தை. சொல்லுங்கப்பா. எங்க போயிட்டு வர? இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணி. எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அதான் தொகுதியில ஆளுங்களை பார்த்து பேசிட்டு வரேன்ப்பா. அப்புறம் அந்த தொகுதியில ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாத்தையும் ஒரே ஆளா சமாளிக்க வேண்டியதா போச்சு. நான் சொல்லல. ஏய், அவனும் உங்க தாத்தா மாதிரி தான், அவனும் அப்படிதான் இருக்கா. அதுல என்னடி தப்பு இருக்கு? இவன் போய் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கலன்னா அதெல்லாம் அப்படியே நின்னு போயிடுமா என்ன? சும்மா இந்த உலகத்துல எல்லாமே நம்மளாலதான் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்தாங்க, இவனுக்கு நிச்சயம் பண்ணியாச்சுங்க. அந்த பொண்ணு இவன் மேல ரொம்ப பிரியமா இருக்கா. அவ கூட இவன் 4 வார்த்தை போன் பண்ணி பேசலாம்ல. அப்படியே எங்கேயாவது ஒன்னா கோயில் குளத்துக்குன்னு போலாம்ல. டே வெற்றி, அண்ணா, திவ்யா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறியா இல்லையா? அது வந்து அது பேசணும். பேசணுமாவா? டேய், என்னடா இப்படி இருக்க? அந்த பொண்ணு கூட நீ வாழ போறடா. அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி புரிஞ்சுக்க வேண்டாமா? அவளை போய் பார்க்கலாம், இல்ல எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போலாம். மனசை விட்டு பேசினாதானடா அவளுக்கும் உன்னை பத்தி புரியும். சரிம்மா, நான் பேசுறேம்மா. எங்க அவ போன் நம்பர் சொல்லு பார்க்கலாம். ஏண்டா, கட்டிக்க போற பொண்ணோட ஃபோன் நம்பர் கூட உனக்கு தெரியாதா? நான் துளசி தானே கட்டிக்கிட்டேன், அவன் நம்பர் எனக்கு தலைகீழா கூட தெரியும். டேய், என்னடா? அண்ணா, நம்பர் இருக்கு, இப்பதானே வாங்கினேன். அதுக்குள்ள மனப்பாடமா சொல்ல முடியுமா? இதெல்லாம் என்னமா கேள்வி? இதுதான் நீ அவ மேல காட்டுற அக்கறையா? ஒழுங்கா பேச மாட்டேங்கிறேன்னு என் மருமக எனக்கு போன் பண்ணி சொல்றா. ஏங்க, நீங்களாவது சொல்லுங்க. டேய், கொஞ்ச நாளைக்கு இந்த அரசியல் கட்சி இதெல்லாம் ஒதுக்கி வைடா. உங்க அப்பாவும் உனக்கு வரப்போற மாமனாரும் நாங்க 2 பேரும் இருக்கோம்ல, நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம்டா. நீ முதல்ல கட்டிக்க போற பொண்ணுகிட்ட மனசை விட்டு பேசு. நான் தான் உன் வயசுல அரசியல் சுத்திட்டு பேசாம பழகாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்காம தானே நடந்துக்கிறீங்க. டேய், என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்க. டேய், அந்த மாதிரிலாம் இருக்க கூடாதுடா. உன்ன மாதிரி இளவட்ட பசங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? இதெல்லாமா நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். சரிங்கப்பா, நான் அவகிட்ட பேசுவோடா. எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அப்பா, நான் ரூம்ல இருக்கேன். இவன் என்ன 2 பக்கமும் தலையாடுறான்? சந்தேகமா இருக்கே. டபுள் கேம் ஆடிடுவானோ?